Hi everyone, welcome to VS Crafts. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ பிளாக் டயக்ராம் மாடல்ஸ்ல முக்கியமா 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக். ஸோ பிளாக் அப்படின்னும் போது நம்ம ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த பிளாக்ல நடக்கும் அண்ட் ஃபைனலி we get அவுட்புட் சிக்னல். அதுதான் வந்து பிளாக். சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த பிளாக்ல பெர்ஃபார்ம் ஆகும். செகண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா சம்மிங் பாயிண்ட். ஸோ சம்மிங் பாயிண்ட் அப்படின்னும் போது மோர் தென் 2 நம்பர் ஆஃப் சிக்னல்ஸை ஆட் பண்ணவோ இல்லை சப்ராக்ட் பண்ணவோ நம்ம சம்மிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு சிக்னல் இருக்கு, பின்னு ஒரு சிக்னல் இருக்கு. இப்போ ஏ சிக்னலையும் பி சிக்னலையும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த சம்மிங் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நமக்கு அவுட்புட் ஏ மைனஸ் பி கிடைக்கும். இது வந்து சம்மிங் பாயிண்ட். தேர்ட் எலமெண்ட் பிரான்ச் பாயிண்ட். ஸோ பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிக்னல் ஒரு பிளாக்குக்கு போயிட்டு இருக்கு, த சேம் சிக்னலை அனதர் பிளாக்குக்கோ இல்லை அனதர் சம்மிங் பாயிண்ட்டுக்கோ சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரான்ச் பாயிண்ட் யூஸ் பண்ணி அந்த பிரான்ச் பாயிண்ட் மூலயமா அந்த சிக்னலை நம்ம வேற ஒரு பிளாக்குக்கோ த சேம் சிக்னலை வேற ஒரு பிளாக்குக்கோ இல்லை வேற ஒரு சம்மிங் பாயிண்ட்டுக்கோ நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து 3 important elements used in the block diagram models. First one is the block. Blockல some operation perform ஆகும். செகண்ட் ஒன் சம்மிங் பாயிண்ட், அங்கே வந்து சிக்னலை ஆட் பண்ணலாம் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் எலமெண்ட் வந்து பிரான்ச் பாயிண்ட். ஸோ பிரான்ச் பாயிண்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிளாக்குக்கு போகிற சிக்னலை அனதர் பிளாக்குக்கோ இல்லை அனதர் சம்மிங் பாயிண்ட்டுக்கோ நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ஸ்க்கு ஒரு 11 ரூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ் பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ பிளாக்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் G1ம் G2வும் சீரியஸில் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்து பிளாக் கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். G1 இன்ட்டு G2. ஸோ G1 G2ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் வந்து பேரலா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே G1 G2 இது ரெண்டுமே வந்து பேரலல்ல இருக்கு. ஸோ அண்ட் ஃபைனலாக இது வந்து ஒரு சம்மிங் பாயிண்ட்ல ரெண்டு பிளாக் பேரலல்ல இருக்கு, அட் த சேம் டைம் சம்மிங் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா G1 plus G2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மூவிங் பிரான்ச் பாயிண்ட் ஆஃப்டர் த பிளாக். இப்போ ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு பிரான்ச் பாயிண்ட் எடுத்துங்க. இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த ஜி பிளாக்குக்கு அப்புறமா நான் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க இருந்த பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாக்கோட வேல்யூ எந்த பிளாக்குக்கு நம்ம ஆஃப்டர் மூவ் பண்ணமோ அந்த பிளாக்கோட வேல்யூ ஓகே 1 டிவைடட் பை அந்த பிளாக்கோட வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த பிரான்ச்சில் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜின்ற பிளாக்குக்கு அப்புறமா பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் பாயிண்ட்ல ஆட் பண்ணிடணும். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 3. ஸோ ரூல் நம்பர் 1 சீரியஸாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ரூல் நம்பர் 2 பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரூல் நம்பர் 3 பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அப்புறம் மூவ் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை அந்த பிளாக் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ஸோ பிரான்ச் பாயிண்ட்டை ப்ரீவியஸாக கொண்டு வரோம் பிஃபோர் த பிளாக். இப்போ ஒரு பிரான்ச் பாயிண்ட் வந்து பிளாக்குக்கு அப்புறம் இருக்கு, அந்த பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம பிளாக்குக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அது என்ன பிளாக் வேல்யூ அந்த பிளாக் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்த பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எந்த பிளாக்கை இதுக்கு கிராஸ் பண்ணி வந்தோம்? ஜின்ற பிளாக்கை கிராஸ் பண்ணி வரோம். அப்போ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் ஜி அப்படின்ற பிளாக்கால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் வந்து
மூவிங் சம்மிங் பாயிண்ட் ஆஃப்டர் த பிளாக். ஓகேவா, சம்மிங் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட்டை அப்படியே மூவ் பண்ணி பிளாக்குக்கு அப்புறம் கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அப்புறமா நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இங்கே ஜீன்ற பிளாக்குக்கு அப்புறமா சம்மிங் பாயிண்ட்டை மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி மூவ் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் பிரான்ச்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஜீன்ற பிளாக்கால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மிங் பாயிண்ட்டை பிஃபோர் த பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட்டை நம்ம அப்படியே மூவ் பண்ணி இந்த பிளாக்குக்கு முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அந்த பிளாக்கோட வேல்யூவை 1 டிவைடட் பை இந்த பிளாக்கோட வேல்யூ எடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஜீன்ற பிளாக்குக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அப்போ 1 டிவைடட் பை அந்த பிளாக் வேல்யூ ஜி. ஸோ 1 பை ஜியால் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து ரூல் நம்பர் 6. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 7, வெரி இம்பார்ட்டன்ட் ரூல், எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து திருப்பி இன்புட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீட்பேக் லூப்பை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா இது பிளாக்கோட வேல்யூ, இது வந்து ஃபீட்பேக் லூப்போட ஃபேக்டர் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் வரும்போது எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா பிளாக் வேல்யூ டிவைடட் பை 1 இந்த இடத்துல மைனஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் எழுதணும். ஒருவேளை இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாவில் மைனஸ் எழுதணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாக்கோட வேல்யூ இன்ட்டு இந்த ஃபீட்பேக்கோட வேல்யூ. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் வேல்யூ ஜி டிவைடட் பை 1, இங்கே மைனஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ், நெக்ஸ்ட்டு பிளாக்கோட வேல்யூ என்ன ஜி, நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக்கோட வேல்யூ என்ன ஹெச். ஓகேங்களா, ஸோ அப்போ ஜி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜிஹெச். இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னும் போது இங்கே ப்ளஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா பிளாக் வேல்யூ ஜி டிவைடட் பை 1, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், பிளாக்கோட வேல்யூ ஜி, ஃபீட்பேக் லூப்போட வேல்யூ ஹெச். ஸோ ஜி டிவைடட் பை 1 மைனஸ் ஜிஹெச். அண்ட் நெக்ஸ்ட் ரூல் வந்து இன்டர்சேஞ்சிங் சம்மிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 2 சம்மிங் பாயிண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்து 2 சம்மிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த சம்மிங் பாயிண்ட்டை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே ஏபி ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட்டு, ஏ ப்ளஸ் பி சின்றது செகண்ட் சம்மிங் பாயிண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இதை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட்டுக்கு ஏவியும் சியும் இன்புட்டாக கொடுத்து அதோட அவுட்புட் ஏ மைனஸ் சி கூட பிஏ இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் 10th ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டிங் த சம்மிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, அதில் வந்து 3 சிக்னல் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம 2 சிக்னலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி மட்டும் கொடுத்து அதை ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சம்மிங் பாயிண்டோட அவுட்புட் கூட அனதர் ஒன் சம்மிங் பாயிண்ட்டை ஆட் பண்ணி அதில் வந்து சின்ற ஒரு இன்புட்டை கொடுத்து அங்கே மைனஸ் சிம்பிள் கொடுக்குறோம். ஸோ அப்போ அவுட்புட் வந்து ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி அப்படின்னு வரும். ஸோ சம்மிங் பாயிண்ட்டை நம்மளால் 2 சம்மிங் பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 11th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைனிங் சம்மிங் பாயிண்ட். ஒருவேளை சம்மிங் பாயிண்ட்டு 2 இருக்குது, அது வந்து நம்ம சிம்பிளாக 1 ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி 2 சம்மிங் பாயிண்ட் வச்சு ஆட் பண்ணி அவுட்புட் ஏ ப்ளஸ் பின்னு வருது, சி மைனஸ் பண்ணணும். ஸோ அங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட் கொடுத்து ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 சம்மிங் பாயிண்ட்டை டைரெக்டாக நம்ம ஒரே சம்மிங் பாயிண்டில் ஏபிசி 3 கொடுத்து அவுட்புட்டை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனில் இம்பார்ட்டன்ட் 11 ரூல்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ப்ராப்ளம் போவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ இங்கே ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டயக்ராமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக C/R ஓகேவா, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிளாக் டயக்ராமை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கும்போது ஓகேவா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த லூப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த அடிஷ்னலாக இருக்க பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் பாயிண்ட்டை நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்க பிரான்ச் பாயிண்ட்டை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக்குக்கு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் பாயிண்ட்டை G1 பிளாக்குக்கு ஆஃப்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ 1 டிவைடட் பை அந்த பிளாக்கோட வேல்யூவால் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வந்த பிரான்ச் பாயிண்ட்டை ஓகேவா, இங்கே இருந்த பிரான்ச் பாயிண்ட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பிரான்ச் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ பிரான்ச் பாயிண்ட் இங்கே வந்ததுனால ஆல்ரெடி இது பிரான்ச்சில் இருக்குது. G3ன்ற பிளாக் வேல்யூ பிரான்ச்சில் தான் இருக்குது. இப்போ இந்த பிளாக்கை தான் நம்ம மூவ் பண்ணி வந்திருக்கோம். G1 பிளாக்குக்கு ஆஃப்டராக தான் நம்ம மூவ் பண்ணி வந்திருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை இந்த பிளாக்கோட வேல்யூ G1 1 டிவைடட் பை G1 இந்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பிரான்ச் பாயிண்ட்டை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் 1 டிவைடட் பை அந்த பிளாக் வேல்யூ. ஸோ 1 டிவைடட் பை இந்த பிளாக் வேல்யூவால் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு பிளாக்கும் G3 1 டிவைடட் பை G1 இந்த ரெண்டு பிளாக்கும் சீரியஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த G1H எல்லாமே வந்து லூப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரூலை அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ பிளாக்கோட வேல்யூ ஃபஸ்ட்டு பிளாக்கோட வேல்யூ என்ன G1 எழுதிக்கிறோம் டிவைடட் பை 1. அடுத்தது இது மைனஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ். அடுத்த பிளாக்கோட வேல்யூ G1, அடுத்தது ஃபீட்பேக்கோட வேல்யூ H. ஸோ G1 டிவைடட் பை 1 ப்ளஸ் G1H1. ஸோ இந்த இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் வெறும் எலிமினேஷன் ஆஃப் ஃபீட்பேக் லூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த பிளாக்கை அதை எலிமினேட் பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் G3ஐயும் 1 டிவைடட் பை G1ஐயும் மல்டிப்ளை பண்ணி G3 டிவைடட் பை G1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது என்ன ஃபர்தராக எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது, அதாவது ரெண்டு பிளாக்கும் பேரலாக இருக்குது. இந்த ஃபைனலி அது எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மிங் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ரூல் நம்பர் 2ல் பார்த்துருக்கோம். ரெண்டு பிளாக் பேரலாக இருந்து அது ஒரு சம்மிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த ரெண்டு பிளாக்கையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த என்னென்ன பிளாக் இருக்குது G2ன்றது ஒரு பிளாக்கு, G3 டிவைடட் பை G1ன்றது ஒரு பிளாக். அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ see blocks are in parallel. ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். G2 ப்ளஸ் G3 பை G1. ஓகே, ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக் கிடச்சிருச்சு, இது ஒரு பிளாக் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பிளாக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸில் இருக்குது. அப்போ ரெண்டு பிளாக் ரூல் நம்பர் 1 ரெண்டு பிளாக் சீரியஸில் இருந்தால் அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்கோட வேல்யூ இது, செகண்ட் பிளாக்கோட வேல்யூ இது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம G1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதில் G1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா G2 G1 ப்ளஸ் G3 டிவைடட் 1 ப்ளஸ் G1 வரும். இந்த ரெண்டு பிளாக்கையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிச்சு. தட்ஸ் இட். ஸோ அதை அப்படியே நம்ம சிம்பிளாக வந்து சிங்கிள் பிளாக்ல எழுத வேண்டியதுதான். ஸோ கிடைச்ச ஆன்சர் G2 G1 ப்ளஸ் G3 டிவைடட் பை 1 ப்ளஸ் G1H. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிங்கிள் பிளாக்ல கொண்டு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து
பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.